Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு டிஃபரண்டான ரெசிபி. நம்ம எப்போதும் பீன்ஸ் பொரியல் ஒரே மாதிரி பண்றதுக்கு இந்த பீன்ஸ் கறி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் இப்போ ஒரு 250 கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய்கறி பொரிக்கையில் எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றணுன்னு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த வெங்காய மசாலாவையும் இதில் போட்டுட்டேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீன்ஸை கழுவிட்டு நம்ம இதில் போட்டு இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் லேசாக பீன்ஸை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுடலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா பீன்ஸு நல்லா வெந்துடும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்போதான் கொஞ்சம் கிரேவியாக வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பீன்ஸு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் பெரிய கரண்டியில் 2 ஸ்பூன் தயிர் விட்டுடலாம். தயிர் தான் இதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். இப்போ தயிரை போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருவோம். இப்போ மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருப்பாருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். நம்மளோட சூப்பரான பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த பீன்ஸ் கறி ஒரு டிஃப்ரெண்ட்டான நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.